எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட தம்பி, அவருக்கு Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து. அஃப்கோர்ஸ் அவரு அந்த வயசுல அந்த ஈர்ப்பு இருந்ததுனால உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யார் என்னன்னு செக் பண்ணாம. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் வருது. இவரும் ஹாய் அப்படின்னு போடுறாரு. 2 பேரும் நெறைய பேசிக்கிறாங்க. சாட்லயும் நெறைய பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்பரும் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கால்ஸ்ல நெறைய அவங்களோட பரிவர்த்தனை பேச்சுகள் தொடருது. ஒரு கட்டத்துல இவர் ரொம்பவே லயிச்சு போயிடுறாரு. அதுவே ஒரு வேலையா லயிச்சு போயிடுறாரு. அந்த பொண்ணுமே நல்லாவே அவங்களோட பேச்சு குடுத்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா அந்த நம்பர் வந்து யுஎஸ்ல இருந்து வர நம்பரு. ஸோ இந்த பொண்ணு யுஎஸ்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்திருக்கு. இவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. யுஎஸ்ல இருந்து அதுவும் ஒரு தமிழ் பொண்ணு நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்பவே ஆல்மோஸ்ட் லவ் அஃபேர் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு, "உனக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் ஒண்ணு அனுப்ப போறேன். அது கொஞ்சம் வொர்த்தானது. அஃப்கோர்ஸ் 3.5 லட்சம் வொர்த்தானது. நான் ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். நீ 2 டேஸ்ல ரிசீவ் பண்ணிடு அப்படின்னு. உனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட், ஒரு கிஃப்ட்டா நான் குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஐ மீன் இந்த நபருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க சமயத்துல, அடுத்த நாளே டெல்லில இருந்து ஒரு கால் வருது. டெல்லி நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. கஸ்டம்ஸ்ல இருந்து கால் பண்றோம். உங்களுக்கான ஒரு கிஃப்ட் பேக் ஒண்ணு வந்திருக்கு. வேற சில சில பேப்பர்ஸ் ப்ராப்பரா இல்ல. சில தகவல் சரியா இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் பெனால்டி நீங்க கட்ட வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70,000 வரைக்கும் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல பண்ண முடியும். கூகுள் பேல பண்ண முடியும். இல்லைன்னா யுபிஐ மோட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் யுபிஐ மோட்ல ஒரு 70,000 2 டேஸ்ல பே பண்ணிட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுட்டையும் சகஜமா பேசிட்டு தான் இருக்காரு. ஒரு 2 டேஸ் வெயிட் பண்றாரு. எந்த கிஃப்ட்டும் வரல. திரும்ப அந்த கஸ்டம்ஸுக்கு எதாச்சும் கால் பண்ணி அந்த கஸ்டம்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட நம்பருக்குமே கால் பண்றாரு. இந்த பொண்ணோட நம்பருமே அதுக்கப்புறம் இணைப்புல இல்ல. கான்டாக்ட் பண்ண முடியல. ஸ்விட்ச் ஆஃப் மோட்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. இது ஒரு வகையான ஸ்கேம் அப்படிங்கிறது. கவனமா இருந்துக்குவோம். ஓகே. இது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்னோட இன்னொரு நண்பருக்கு நடந்த விஷயம். அவர் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றாரு. ஆனா அது ஃபெயில் ஆகுது. 2, 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டு சரி கஸ்டமர் கேருக்கு அடிச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போயிட்டு அந்த பேங்க் நேமை போட்டு கஸ்டமர் கேர் நம்பர்னு போடுறாரு. ஒரு நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆகுது. இமிடியேட்டா அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அவரும் பேங்கர்கிட்ட தானே பேசுறோம் அப்படின்ற ரீதியில ஆல்மோஸ்ட் அவங்க கேட்குற எல்லா தகவலையுமே கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறாரு. அவரோட பேங்க்ல இருந்து பெருவாரியான ஒரு பணம் வந்து காணாமல் போயிடுது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 லட்சம் பணம்னு சொல்லலாம். அவ்வளோ பணம் அதுல இருந்து அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அங்கே காணாமல் போயிடுது. இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் செக் பண்ணும்போது தான் தெரியுது. அவர் கூகுள் பண்ணி அந்த பேங்க் நேம் அண்ட் நம்பர் போட்டப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருக்க நம்பர் எடுத்து கால் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலாக பேங்க்கோட சைட்ல இருந்து அவர் எடுக்கல. ஸோ இது என்னன்னா, இந்த ஆன்லைன் வழியா ஏமாத்தணும்னு முடிவு பண்ணவங்க பேங்க் மாதிரியான வெப்சைட் மட்டும் இல்ல, நம்ம கடலூர் பண்ருட்டியில சமீபத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயம் தகவல் தெரிய வந்திருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு எஸ்பிஐ பேங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியான மக்கள் இருக்கிறதுல ஒரு சைட் அது மாதிரி பண்றது, இல்லைன்னா ஏதோ ஒரு சைட்ல அவங்க நம்பரை போட்டு அது கஸ்டமர் கேர் நம்பர்னு போடுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால எப்பவுமே கஸ்டமர் கேர் நம்பர் இல்லை கஸ்டமர் கேருக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த கன்சர்ன் பேங்கோட ஆத்தரைஸ் வெப்சைட்ல இருந்து அது எதுவுமே எடுத்து பண்றதுதான் சரியான இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும்னு நான் சொல்ல வைக்க விரும்புறேன். இப்போ இந்த ஃபேக் கஸ்டமர் கேர் பத்தி போனதுல பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபேக் இன்சூரன்ஸ் போர்ட்டலும் ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, என்னோட நண்பர் சமீபத்தில் அவர் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ இதுலையோ சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெறும் வருஷத்துக்கு 5,000க்கு 20 லட்சம் பாலிசி கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் பார்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக போயிட்டு ஆன்லைன்லேயே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. அவர் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு 5,000 ருபீஸ் பே பண்ணிட்டாரு. திரும்ப பாண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆன்லைன்லேயே வரும்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு, பாண்ட் வரல. திரும்ப அந்த போர்ட்டலை எடுத்து பார்த்தா அது நிஜமாவே ஒரு பிரபலமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம்ல ஒரு சின்னதாக ஒரு 2 லெட்டர் மட்டும் மாத்திட்டு அது ஒரு ஃபேக்கான இன்சூரன்ஸ் போர்ட்டல். இவர் 5,000 ரூபாய்க்கு 20 லட்சம் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு பேராசையில அந்த மோசடியில மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். இது மாதிரி இன்னொரு தெரிஞ்ச நபருக்கு வந்துட்டு
ஐடியிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் ஐடியிலேருந்து தானே கூப்பிட்றாங்க, ஆமாம் ரீஃபண்ட் இனிஷியேட் ஆகிருக்கு, அந்த சமயத்தில் கரெக்டாக கால் வந்திருக்கு, சரியாக கால் வந்திருக்கு. இவரும் சரின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் ஓடிபி முதற்கொண்டு கொடுத்துட்டாரு. சில சில பணம் பரிவர்த்தனை இவரோட அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் தெஃப்ட் ஆயிருச்சு. ஆனால் அது கடைசியில் என்னன்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடி ஆஃபீஸ்லேருந்துமே உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் வேணால் கேட்பாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், நேம், அதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. இருந்தால் கூட வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நேம் அதெல்லாம் தான் கேட்பாங்களே தவிர ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே, அதாவது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்கள் மொபைலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தயவு செய்து அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐடி ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஓடிபியோ இல்லை உங்களோட யூபிஐ அந்த ஓடிபியோ கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இதை தயவு செய்து நம்ம எல்லாருமே மனசில் பதிய வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது வழியாக நிறையா நடக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஓடிபி வந்திருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்மளும் பல வேலை அலுவலில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஷேர் பண்ணிடுறோம். இதெல்லாம் கூட நடக்குது, கவனமாக இருந்துக்குவோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்புகிற பட்சத்தில் லைக் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிடுங்க. இன்னும் நிறைய பதிவுகளில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். நன்றி. நான் வீரா, உங்கள் அகர ஒளி சேனல் வழியா.